வணக்கம். வேல்டின் செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானமான ஏர்பஸ் A380 வாங்குவதற்கு ஆளில்லை. என்ன காரணம்? உக்ரைனில் ராணுவ பயிற்சி திடலில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் பிரிட்டனின் முடிவுக்கு நேதன்யாகு கடும் எதிர்ப்பு. லண்டன் வான்வழி மூடல், பிரிட்டனின் விமான பயணிகள் தவிப்பு. வரி விதிப்பு போரில் வெற்றியாளர்கள் யாரும் இல்லை, ட்ரம்புக்கு சீனா அறிவுரை. காசாவில் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலில் 46 பேர் பலி, பட்டினியால் 154 பேர் பலி. ரஷ்ய விமான தளத்தை தாக்கி தரைமட்டமாக்கி உக்ரைனின் MiG-29. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானமான ஏர்பஸ் A380 வகை விமானங்களை வாங்கிய விமான நிறுவனங்கள் அவற்றின் பாவனையை மிக வேகமாக குறைக்க தொடங்கியுள்ளன. சில விமான நிறுவனங்கள் தம்மிடமுள்ள விமானங்களை வேறு விமான நிறுவனங்களுக்கு விற்க முயற்சி செய்தும் வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. அதனால் சில விமான நிறுவனங்களின் ஏர்பஸ் A380 வகை விமானங்கள் தரையிறக்கப்பட்டு இடத்தை அடைத்துக் கொண்டு நிற்கின்றன. உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானம் ஏர்பஸ் A380 விமானங்கள் கோவிட்-19 பாதிப்பு முடிந்து விமான போக்குவரத்து மீண்டும் சுறுசுறுப்படைந்த பின்னர் மிகுந்த பயணிகள் எச்சரிக்கையை கையாளும் நிலையில் இருந்தன. இருப்பினும் இந்த விமானங்களுக்கு தேவையான பராமரிப்பு செலவுகள் விமான சேவை நிறுவனங்களுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இவை அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது 20வது ஆண்டை எட்டியுள்ள நிலையில் பழுதுபார்ப்பு, சோதனை, உதிரி பாகங்கள் மாற்றம் உட்பட வேலைகள் அதிகரித்து வருகின்றன. பழைய மாதிரிகளை பராமரிப்பதற்காக கூடுதல் நடவடிக்கைகள் தேவைப்படுவதுடன் அவற்றில் பழுதுபார்க்கும் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களும் அதிகரித்துள்ளன. சிறு கசிவுகள், தரையிறங்கும் போது தேவையான கருவுகளில் ஏற்பட்ட பழுதுகள் போன்றவை பராமரிப்பு திட்டங்களை சிக்கலாக்குகின்றன. ஒவ்வொரு A380 விமானத்திலும் சுமார் 485 பயணிகள் வரை பயணம் செய்யக்கூடியதாக இருந்தால் எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் அந்த அளவிலான பயணிகளுக்கு மாற்று போக்குவரத்தை ஏற்பாடு செய்வது மிக சிரமமான விஷயமாகும். மேலும் பழுதுபார்ப்பு பயணிகளுக்கான செலவு நாளுக்கு நாள் உயரும் நிலையில் விமான நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பராமரிப்பு சுமை பெரிதாகி வருகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஏர்பஸ் A380 உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானமாக இருந்த போதும் அவற்றை வாங்கிய விமான நிறுவனங்களுக்கு அவை பெரிய சுமையாக மாறியுள்ளன. உக்ரைனின் செர்னிகெவ் மாகாணத்தில் அமைந்துள்ள ராணுவ பயிற்சி திடலின் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் 3 உக்ரைன் ராணுவ துருப்புகள் உயிரிழந்தனர். மேலும் 18 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை தகவலின்படி கொன்சாரெவ்ஸ்கி பகுதியில் உள்ள 169வது ராணுவ பயிற்சி மையம் குறிவைக்கப்பட்டதாகவும் இஸ்காந்தர் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் ரஷ்யா மக்கள் வசிக்கும் பகுதிகளின் மீது தாக்குதல்களை அதிகரித்து வருவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் 78 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 8 போர் விமானங்களை கொண்டு நடத்திய நள்ளிரவு தாக்குதலில் உக்ரைனின் பல நகரங்கள் சேதமடைந்துள்ளன. இதில் 5 பேர் காயமடைந்துள்ளதாக உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது. செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூடுவதற்கு முன் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் முன்வரவில்லை என்றால் பாலஸ்தீனத்தை பிரிட்டன் தனி நாடாக அங்கீகரிக்கும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் எச்சரித்தார். இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு பிரிட்டனை கடுமையாக சாடியுள்ளார். பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் இதன் மூலம் ஹமாஸின் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு வெகுமதி அளித்து ஹமாஸினால் பாதிக்கப்பட்டவர்களை தண்டிப்பதாக நேதன்யாகு குற்றம் சாட்டினார். அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கருத்தில் இஸ்ரேலிய எல்லையில் உள்ள பிரதேசத்தை பாலஸ்தீனிய நாடாக அங்கீகரிப்பது எதிர்காலத்தில் பிரிட்டனுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று அவர் எச்சரித்துள்ளார். தீவிரவாதிகளை திருப்திப்படுத்துவது எப்போதும் யாராலும் என்றும் பிரிட்டனில் அதுவே நடக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்தார். அந்த முடிவை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கண்டித்தன. இதற்கிடையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இஸ்ரேல் மீது போதுமான அழுத்தம் தேவைப்படுவதாகவும் நிலைத்த அமைதிக்காக பாலஸ்தீனத்திற்கான அரசியல் தீர்வு அவசியமாகும் என்பதையும் வலியுறுத்தி வருகிறது. பிரிட்டிஷ் தேசிய விமான போக்குவரத்து சேவை NATS ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று புதன்கிழமை மாலை பிரிட்டிஷ் தலைநகர் லண்டனின் வான்வழி முழுமையாக மூடப்பட்டது. இந்த பிரச்சனையால் லண்டனில் இருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் அவசரமாக தரையிறக்கப்பட்டன. உள்வரும் விமானங்கள் தரையிறங்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் விமான நிலையங்களில் பயணிகளுக்கு கடுமையான இடையூறு ஏற்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்கள் தாமதமாகின அல்லது ரத்து செய்யப்பட்டன. தொழில்நுட்ப கோளாறு தீர்க்கப்பட்டு லண்டன் பகுதியில் இயல்பு நிலை செயல்பாடுகளை மீட்டெடுத்ததாக NATS பொறியியலாளர்கள் தெரிவித்தனர். இந்த பிரச்சனையால் ஏற்படும் இடையூறுகளை குறைக்க விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக NATS தெரிவித்துள்ளது. பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு NATS மன்னிப்பு கேட்டுக் கொண்டது. இந்த சம்பவம் முக்கியமாக லண்டனில் உள்ள கீத்ரோ, கேட்விக், ஸ்டான்ஸ்டெட், லூடன் சிட்டி மற்றும் சவுதன் ஆகிய 6 முக்கிய விமான நிலையங்களை பாதித்தது. தற்போதைய பிரச்சினை விரைவாக தீர்க்கப்பட்டாலும் முழுமையான இயல்பு நிலை திரும்பும் வரை சிறிது தாமதம் ஏற்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.
வரி விதிப்பு போர்களில் வெற்றியாளர்கள் யாரும் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு சீனா பதிலளித்துள்ளது. இந்திய பொருட்களின் இறக்குமதிகள் மீது 25% வரிகளை விதிக்கப் போவதாக கூறியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், உக்ரைனில் நடந்து வரும் போருக்கு மத்தியில் ரஷ்யாவின் எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியாவுக்கு அபராதமும் விதிக்கப் போவதாக அச்சுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டால் ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்கும் நாடான சீனாவுக்கு அதிக வரிகள் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். இதற்கு பதிலளித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரஷ்யாவின் எண்ணெய் வாங்குவதை சீனா தொடர்ந்தால் வரிகளை கணிசமாக உயர்த்தும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கூறியுள்ளார். நமது தேசிய நலன்களுக்கு சேவை செய்யும் விதத்தில் சீனா எப்போதும் தனது எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யும். வரி விதிப்பு போர்களில் வெற்றியாளர்கள் யாரும் இல்லை. வற்புறுத்தல் மற்றும் அழுத்தம் கொடுத்தல் எதையும் சாதிக்காது. சீனா தனது இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு நலன்களை உறுதியாக பாதுகாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 46 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இறந்தவர்களில் 30க்கும் மேற்பட்டோர் உணவு தேடி வந்தவர்கள் என்று மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் காசாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் விமான மற்றும் ஷெல் தாக்குதல் நடத்தியுள்ளது. காசாவின் வடக்கு நகரமான கஸ்னியில் உள்ள சிக்கிம் எல்லை கடவையில் உதவி மனிதாபிமான வாகனங்களுக்காக காத்திருந்த கூட்டத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. அது தவிர ஜபாலியா அகதிகள் முகாம் மற்றும் வடக்கு நகரங்களான பெய்ட் லாகியா மற்றும் பெய்ட் ஹனூனில் நடந்த தாக்குதல்களிலும் 13 பேர் கொல்லப்பட்டனர். தெற்கு நகரமான கான் யூனிஸின் மனிதாபிமான உதவிப் பொருட்களை ஏற்று செல்லும் வாகனங்களுக்காக காத்திருந்த போது கொல்லப்பட்ட 16 பேரின் உடல்கள் வந்து சேர்ந்ததாக நசர் மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். நுசைரத் நகரில் உள்ள மனிதாபிமான உதவி விநியோக மையத்திற்கு அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கிடையில் காசாவில் மேலும் 7 பேர் பட்டினியால் இறந்தனர். இதனால் பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 154ஆக உயர்ந்துள்ளது என்று காசா சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. உக்ரைனின் மிக்-29 போர் விமானம் அமெரிக்கா வழங்கிய GBU-62 JDAM ER வழிகாட்டப்பட்ட வெடிகுண்டை பயன்படுத்தி நடத்திய தாக்குதலில் ரஷ்ய ஆளற்ற விமான தளம் ஒன்று முழுமையாக அழிக்கப்பட்டதாக கூறியுள்ளது உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை. உக்ரைனின் சுமை பகுதி எல்லைக்கு வெளியே ரஷ்யாவுக்குள் செயற்பட்டு ரஷ்ய ஆளற்ற விமான தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் உக்ரைனிய ஊடகம் சோனியாவ்ஸ்க் வெளியிட்ட காணொலி மூலம் உறுதி செய்யப்பட்டது. துல்லியமாக வழிகாட்டப்பட்ட வெடிகுண்டுகள் ஒரு கட்டிடத்தை தாக்கி அதை நொடிகளில் இடிபாடுகளாக மாற்றிய தருணத்தை காணொலி காட்சிகள் காட்டுகின்றன. நீடிக்கப்பட்ட தூர கூட்டு நேரடி தாக்குதல் வெடிகுண்டு GBU-62 JDAM ER-இன் JDAM ER பயன்பாடு எதிரிகளின் எல்லைகளுக்கு பின்னால் ஆழமாக பேரழிவு தரும் தாக்குதல்களை வழங்கும் உக்ரைனின் அதிகரித்து வரும் திறனை காட்டுகின்றது. போர் ஆவண காப்பகத்தின்படி ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தில் உள்ள ரெப்யாகோபா கிராமத்தில் இந்த தாக்குதல் நடந்தது. இது ரஷ்ய கட்டளை உள்கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு திறன்களை செயலிழக்க வைக்கும் நோக்கத்தில் மற்றொரு உக்ரைனிய எல்லை தாண்டிய துல்லியமான தாக்குதலாக அமைகிறது. உக்ரைனின் வடக்கில் நடத்தப்பட்ட ரஷ்ய ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு ஆளற்ற விமானங்கள் இந்த விமான தளத்திலிருந்து இயக்கப்பட்டதாக கூறுகிறது உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை. ஆளற்ற விமானங்களை இயக்கிய ரஷ்ய ஆபரேட்டர்களும் அந்த தளத்திலிருந்து செயற்பட்டதாக கூறப்படுகிறது. அத்தகைய தளத்தை நீக்குவது ரஷ்யாவின் ஒருங்கிணைப்பை கணிசமாக சீர்குலைத்து உக்ரைனுக்குள் ஆளற்ற விமான ஊடுருவல்களால் ஏற்படும் அச்சுறுத்தலை குறைக்கின்றது. முன்வரிசைக்கு அருகில் மறைந்திருப்பது சாத்தியமற்றது என்று தெரிவித்த உக்ரைனிய ஊடகம் சோனியாஷ்னிக், தொடர்பு கோட்டிலிருந்து 30 கிலோமீட்டருக்குள் ஒளிந்து கொள்வது சாத்தியமில்லை என்று குறிப்பிடுகிறது. உக்ரைனின் ராணுவ உளவுத்துறையை மேற்கோள் காட்டி அவர்கள் மேலும் குறிப்பிட்ட போது, ரஷ்ய தளத்தில் இருந்தவர்களின் ஒவ்வொரு அசைவும், அது வேலையாக இருந்தாலும் சரி அல்லது கழிப்பறைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, நொடிக்கு நொடி பதிவு செய்யப்படுகிறது. அந்த பதிவுகளின் அடிப்படையிலேயே ரஷ்ய தளம் தாக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கருத்து நவீன போரின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது. அங்கு நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் உடனடி தாக்குதல் நவீன போரின் விதிமுறையாகிவிட்டது. இந்த தாக்குதல் உக்ரைனின் விமான தொகுதியில் சோவியத் வடிவமைத்த மிக்-29 விமானத்தின் வளர்ந்து வரும் பங்கையும் எடுத்து காட்டுகின்றது. முதலில் ஒரு மரபு வழி வான் மேன்மை போர் விமானமாக இருந்த மிக்-29 மேற்கத்திய துல்லிய வழிகாட்டப்பட்ட வெடிகுண்டுகளை எடுத்து செல்ல திறம்பட நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. மிக பழமையான மிக்-29 விமானத்தின் தந்திரோபாய வான் மேன்மை திறனை மாற்றி அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் தரைவழி தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு விரிவுபடுத்தியுள்ளது உக்ரைனிய விமானப்படை. இது ஒரு தொழில்நுட்ப மறுமலர்ச்சிதான்.